Hi dear students, today we are going to see the next chapter, chapter 22, Types of Trade. Introduction. In continuation to the business finance dealt in the previous chapter, this chapter will present detail about types of trade. Under barter system, in olden days goods were exchanged for goods. After the invention of money as a medium of exchange, all purchases are made in exchange of money. Similarly, sale transaction are possible in exchange of money. The procedures preceding the goods in large quantities find it difficult to sell the goods directly to the scattered consumer. Trade contacts procedures and consumers and enables them to sell and purchase from wherever they are. The last chapterல நம்ம பிஸ்னஸ் ஃபினான்ஸை பற்றி நம்ம பார்த்தோம் லாஸ்ட் யூனிட்ல. ஸோ இந்த யூனிட்ல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரேடை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டரில் முற்காலத்தில் அந்த பண்டமாற்று முறையில் பொருட்கள் பரிமாற்றம் செய்து கொள்ளப்பட்டது. அந்த பணம் என்ற ஒன்று கண்டுபிடிக்கப்பட்ட பின் அனைத்து பொருட்களும் பண மதிப்பின் அடிப்படையில் பரிமாற்றம் செய்யப்படுது. பண பரிமாற்றத்தினால் விற்பனை நடவடிக்கைகள் எளிதாகிறது. உற்பத்தியாளர்கள் பொருட்களை பெருமளவில் உற்பத்தி செய்த பின் அவர்களே நாடெங்கிலும் பரவி கிடக்கக்கூடிய நுகர்வோர்களுக்கு நேரடியாக அவற்றை விற்பனை செய்து மிகவும் கடினம். இந்த வியாபாரிகள் மற்றும் இடைநிலையர்கள் உற்பத்தியாளர்களையும் நுகர்வோரையும் இணைப்பதால் அந்த பொருட்களை எங்கு வேண்டுமானாலும் விற்கவோ வாங்கவோ முடிகிறது. தென் ட்ரேட் மீனிங். The buying and selling of goods and services consist of trade. The essence of trade is to make goods and services available to those persons who need them and are able and willing to pay for them. Trade is connected in order to earn profit. Trade acts as an intermediary in the exchange of commodities between the producer and consumer. இந்த லாபம் ஈற்ற நோக்கத்தில் இந்த பொருட்களை சேவைகளையும் வாங்கி விற்பது மற்றும் பரிமாற்றம் செய்வது இந்த ட்ரேட் அப்படின்றது. இந்த பொருட்களையும் சேவைகளையும் தேவையுடையவர்கள் மற்றும் அதற்கான தொகையை செலுத்த தயாராக உள்ளவர்களுக்கு வியாபார பொருட்களை சேவைகளையும் கொண்டு சேர்க்கிறது. வியாபார பொருட்களையும் சேவைகளையும் கொண்டு சேர்க்கிறது. அந்த பொருட்களுடைய உற்பத்தியாளர் மற்றும் அந்த நுகர்வோர்களுக்கு இடையில் இந்த வியாபாரம் இடையீட்டாளராக செயல்படுகிறது. இந்த வியாபாரம் அப்படிங்கிறது என்ன? பொருட்களை தயாரிப்பவருக்கும் பொருட்களை பயன்படுத்துகிறவங்களுக்கும் இடையே இருக்கக்கூடியதான் இந்த ட்ரேடு. தென் நெக்ஸ்ட்டு classification of trade. On the basis of geographical location of buyers and sellers, trade can be broadly classified into two categories. ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க ட்ரேடு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்னல் ட்ரேட் அண்ட் எக்ஸ்டர்னல் ட்ரேடு. தென் இன்டர்னல் ட்ரேட் மீனிங். Buying and selling of goods and services within the boundaries of a nation are called internal trade. It takes place between buyers and sellers in the same locality, village, town or city or in different states by difficulty within the same country. Internal trade is also called domestic trade or home trade. இந்த சந்தை நடவடிக்கைகள் இந்த பொருட்களையும் சேவைகளையும் வாங்குவதும் விற்பதும் ஒரு நாட்டினுடைய எல்லைக்குள் நடைபெற்றால் அது உள்நாட்டு வியாபாரம். நாட்டினுடைய எல்லைக்கு உட்பட்டு அந்த வியாபாரம் பண்ணால் அதுக்கு என்ன பேர்? இன்டர்னல் ட்ரேடு. ஒரு நாட்டிற்கு ஒரே இடத்தில், அதாவது கிராமத்தில், மாநிலத்திலோ அல்லது பல்வேறு மாநிலங்களுக்கிடையே நடைபெறக்கூடிய வியாபாரம் அது. இந்த உள்நாட்டு வியாபாரத்தை உள்ளூர் வியாபாரமும் நம்ம சொல்லலாம். உள்நாட்டு வியாபாரத்தை தமிழில் உள்ளூர் வியாபாரம் அப்படின்ட்டு பேர், இன்டர்னல் ட்ரேட். தென் ஃபீச்சர்ஸ் ஆஃப் internal trade.
The following are the features of internal trade. First one, the buying and selling of goods take place within the boundaries of same country. இந்த ஒரு நாட்டின் எல்லைக்கு உட்பட்டு வாங்குதலும் விற்கக்கூடிய நடவடிக்கைகளும் இடம்பெறக்கூடியது. Payment for goods and services is made in currency of the home country. இந்த உள்நாட்டு பணமதிப்பு அடிப்படையில் இந்த பரிமாற்றங்கள் நடைபெற வேண்டும். Then it involves transaction between the producers, consumers and the middleman. இந்த உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் அந்த நுகர்வோர் மற்றும் இடைநிலையர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை உள்ளடக்கியது. It consists of a distribution network of middlemen and agencies engaged in exchange of goods and services. இந்த உள்நாட்டு வியாபாரத்தை இந்த இடைநிலையர் மற்றும் முகமை அமைப்புகள் பொருட்கள் மற்றும் சேவையுடைய விநியோகத்தை உள்ளடக்கியிருக்கு. In home trade, the risk of transportation is very less when compared to the foreign trade. இந்த போக்குவரத்தில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கு பன்னாட்டு வணிகத்தை விட குறைவாகவே இருக்கு. Then in home trade, the laws prevailing in the country only have to be followed. இதில் உள்நாட்டில் நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டங்கள் மட்டுமே பின்பற்றப்படுது. The aim of home trade is to provide the goods and services economically. இதனுடைய நோக்கம் அத்தியாவசிய பொருட்கள் சிக்கனமாக வழங்குவதாகும். Then the goods must be a part of domestic production. இந்த உள்நாட்டு உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை மட்டுமே இதில் இடம்பெறக்கூடியதாக இருக்குது. Then goods must be purchased from an individual or a firm established within a country. ஒரு நாட்டுக்குள்ள தோற்றுவிக்கப்பட வேண்டிய வியாபார அமைப்புகள் மற்றும் தனி நபர்களிடமிருந்து அந்த பொருட்களை வாங்கப்படுது. Then next, goods can be delivered using locally available modes of transport. இந்த உள்நாட்டு போக்குவரத்து சாதனங்கள் மூலமாக அந்த பொருட்களை விநியோகம் செய்யப்படுது. Then it does not involve any custom or import duty, but buyers need to pay the taxes to the government. இதில் சுங்கவரி இறக்குமதி வரி போன்ற இடம்பெறது கிடையாது. இருந்தாலும் அந்த பொருட்களை வாங்கக்கூடியவர்கள் மாநில அரசுக்கு மாநில சரக்கு மற்றும் சேவை அதாவது ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸும் மத்திய அரசுக்கு அவங்க என்ன செலுத்துகிறாங்க சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சேல்ஸ் டேக்ஸும் அவங்க பே பண்ணக்கூடியதாக இருக்குது. தீஸ் ஆர் ஆல் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்டர்னல் ட்ரேட். தென் நெக்ஸ்ட் ஒன், types of internal trade. Home trade consists of two main subdivisions, namely wholesale trade and retail trade. Wholesale trade, purchase of goods in bulk from the manufacturer and selling them in smaller quantities to other intermediaries is known wholesale trade. ஹோல்சேல் ட்ரேட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொருட்களை உற்பத்தி செய்கிறவர்கிட்ட இருந்து மொத்தமாக வாங்கி சில்லறை வியாபாரிகளுக்கு அதாவது ரீட்டைலர்ஸ்க்கு குறைந்த அளவில் விற்கக்கூடிய நடைமுறையே தான் இங்கே ஹோல்சேல் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பல்காக வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக விற்கக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தா ஹோல்சேல் ட்ரேட். தென் ரீட்டைல் ட்ரேட். Retail trade deals with the distribution of goods in small quantities to the consumer. Retail sales அப்படின்றது என்ன, மொத்த வியாபாரிகிட்டேருந்து பொருட்களை வாங்கி கன்சியூமருக்கு சிறிய அளவில் பொருட்களை வழங்கக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரீட்டைல் ட்ரேட். The next, foreign trade meaning. Foreign trade is a trade between a seller and buyer of different countries. It involves the exchange of goods and services
of one country with another country. Mostly, shipping and air transport are used for carriages of goods in international trade. The currencies of trading nations and a commonly agreeable currency, if any, to both may be used in the said international trade. For example, petrol and aeroplanes. இந்த ஃபாரின் ட்ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு நாடுகளை சேர்ந்த வாங்குபவர்களும் விற்பவர்களுக்கும் இடையே நடைபெறக்கூடிய வியாபாரம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாரின் ட்ரேடு. ஒரு நாட்டில் இருந்து மற்றொரு நாட்டிற்கு பொருட்களையும் சேவைகளையும் பரிமாற்றம் செய்வதை குறிக்கக்கூடியது. இந்த வெளிநாட்டில் வியாபாரம் அப்படின்றது ஒரு நாட்டின் எல்லையை கடந்து செய்யக்கூடிய வியாபாரம். அவர் நேஷன் பவுண்டரிஸை தாண்டி செய்யக்கூடிய வியாபாரம். பெரும்பாலும் இது கப்பல் மூலமாகவும் ஆகாய விமானம் மூலமாகவும், அதாவது கப்பல் மூலமாகவும் ஃப்ளைட் மூலமாகவும் ஏர் டிரான்ஸ்போர்ட் மூலமாகவும் செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த சேவைகள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு பரிமாற்றம் செய்யப்படுது. ஒரு சேவைகள் எங்கே பண்ணுது, சர்வீஸு ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்பப்படுது. 2 வகை பண மதிப்புகள் இங்கு கையாளப்படுது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெட்ரோல் அண்ட் ஏரோப்ளைன்ஸ். தென் நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். First one, import trade. Import trade means buying goods from a foreign country for domestic use. For example, India exports petroleum products from Gulf countries. India imports machinery, equipment, materials, etc. It is necessary to speed up industrialization to meet consumer demands and to improve standard of living. So, first நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், import trade. இந்த இறக்குமதி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இந்த உள்நாட்டில் தேவைக்காக வெளிநாட்டில் இருந்து பொருட்களை வாங்குறத இறக்குமதி வியாபாரம், அதாவது இம்போர்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியா இம்போர்ட்ஸ் பெட்ரோலியம் ப்ராடக்ட். இந்தியா என்ன பண்ணுது, பெட்ரோலியம் ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணுது. எங்கேருந்து, ஃப்ரம் கல்ஃப் கண்ட்ரி. கல்ஃப் கண்ட்ரியிலேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடியது. இந்தியா இம்போர்ட்ஸ் மெஷினரி எக்யூப்மெண்ட்ஸ், மெட்டீரியல்ஸ் எக்ஸெட்ரா. இந்தியா என்ன பண்ணுது, மெஷினரி எக்யூப்மெண்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணக்கூடியது. இட் இஸ் நெசசரி டு ஸ்பீட் அப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் டு மீட் கன்சியூமர் டிமாண்ட் அண்ட் டு இம்ப்ரூவ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். கன்சியூமருடைய டிமாண்டையும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கையும் அவங்க கரெக்டாக கொண்டு வரதுக்காக தான் இந்த இம்போர்ட் ட்ரேட் பண்ணக்கூடியது. தென் நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்போர்ட் ட்ரேட். எக்ஸ்போர்ட் ட்ரேட் மீன்ஸ் the sale of domestic goods to foreign countries. உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை வெளிநாடுகளுக்கு விற்பது எக்ஸ்போர்ட் ட்ரேடு. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ்போர்ட் ஆஃப் அயர்ன் ஓர் ஃப்ரம் இந்தியா டு ஜப்பான். இந்தியாவிலிருந்து இரும்பு, எஃகு போன்றவற்றை ஜப்பானுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடியது. செல்லிங் ஆஃப் டீ ஃப்ரம் இந்தியா டு இங்கிலாந்து. இந்தியாவிலிருந்து இங்கிலாந்துக்கு டீயை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது. எக்ஸ்போர்ட் ஆஃப் ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ் ஃப்ரம் மதுரை டு சிங்கப்பூர். ஜாஸ்மின் மல்லிகை பூவை மதுரையிலிருந்து சிங்கப்பூருக்கு ஏற்றுமதி செய்யக்கூடியது. எக்ஸ்போர்ட் ட்ரேட் இஸ் நெசசரி டு செல் டொமஸ்டிக் சர்ப்ளஸ் கூட்ஸ் டு மேக் பெட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ், டு earn foreign exchange, to increase national income, to generate employment and to increase government revenue. இந்த உள்நாட்டு தேவைக்கு மிகுதியாக இருக்கக்கூடிய பொருட்களை விற்பதற்கும் உள்நாட்டு இயற்கை வளங்களை முழுமையாக பயன்படுத்துறதுக்கும் இந்த அந்நிய செலாவணி ஈட்டுவதற்கும் தேசிய வருமானத்தை உயர்த்துறதுக்கும் நிறைவேலை வாய்ப்பினை உருவாக்கிடத்துக்கும் அரசு வருவாயை அதிகரிக்கவும் இந்த வெளிநாட்டில் வியாபாரத்து மிகவும் அவசியமாக இருக்குது. வெளிநாட்டு வியாபாரம் மிகவும் அவசியமாக இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு, இந்தியாஸ் இம்பார்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஐட்டம்ஸ்.
export item and import item. First, petroleum product in export item. Minerals, fuel including oil in import item. The next, export item, jewelry. Import item, gem, precious metals. The next, automobile in export item. In import item, electrical machinery and equipments. Then next, export item, biochemicals. And then import item, machinery including computers. Then export item, pharmaceuticals. And import item, organic chemicals. These are all the export and import items. Then next, entry-port trade. Entry-port trade means importing of goods from one country and exporting the same to foreign countries. It is also known as re-export trade. For example, Indian diamond merchants in Surat import uncut raw diamond from South Africa. They cut and polish the diamonds in their units in India, re-export them to the international diamond market in Amsterdam. ஸோ நம்ம எங்கேருந்து அந்த ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணுறோமோ அதே கண்ட்ரிக்கு திரும்ப அந்த ப்ராடக்டை தயார் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது தான் என்னென்னா என்ட்ரி போர்ட் ட்ரேட். அதாவது ஒரு சிங்கப்பூர்லேருந்து நம்ம நாட்டுக்கு ஒரு ப்ராடக்டை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அந்த ப்ராடக்டில் இன்னும் கொஞ்சம் மேனுஃபேக்சரிங் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொடியூஸ் பண்ணி ஃபினிஷ்டு ப்ராடக்டாக பண்ணி நம்ம எந்த நாட்டிலேருந்து வாங்கணுமோ அதே நாட்டுக்கு, சிங்கப்பூர்லேருந்து வாங்கணும்னு வச்சுக்கோவே, ஸோ அதே நாட்டுக்கு நம்ம ரீஎக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது தான் என்ன அப்படின்றது தான் என்ட்ரி போர்ட் ட்ரேட். The next, Singapore, Dubai, Hong Kong are the largest entry port trade center in the world. வேர்ல்டில் சிங்கப்பூர், துபாய், ஹாங்காங் இதெல்லாம் தான் largest entry port trade. Thus, it can be concluded that effective transfer of possession and ownership from the producer to consumer is facilitated by trade. After learning about the type of trade, channels of distribution, wholesaler and retailers will be studied. நம்ம நெக்ஸ்ட்டு என்ன, இந்த உள்நாட்டில் உற்பத்தியில் மிகுதி உள்நாட்டு வளங்களை முழுவதும் பயன்படுத்துறது, அந்நிய செலாவணியீட்டுறது, நாட்டினுடைய வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடியது, வேலைவாய்ப்பை பெருக்கக்கூடியது, அரசினுடைய வருவாயை அதிகரிக்கக்கூடியது ஆகிய நோக்கங்களை ஏற்றுமதி வியாபாரத்தில் நடைபெறுது. Now we completed chapter 22, types of trade. Thank you for listening my class. Okay dear students, we will meet in next class.